வணக்கம். உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நாம் இந்த புத்தாண்டு பயிற்சி நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த புத்தாண்டு பயிற்சியானது இந்த பயிற்சி என்ன செய்யும் எல்லாருக்கும் ஒரு பயிற்சியை கொடுக்க போகுது. பொதுவாக புத்தாண்டுன்றது நாம் தமிழ் வருட பிறப்புன்னுவோம், இது ஆங்கில வருட பிறப்பு. இயேசு பிறந்த அந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த புனித வெள்ளியை மையமாக வைத்து இது உண்டானது. நமக்கு மார்கழி மாதத்திலையும் அவங்களுக்கு இந்த மாதத்தில் வருகின்ற 1ஆம் தேதி கிறிஸ்துவ மதத்தை பொறுத்தவரையும் அவங்க கோட்பாடுக்குள்ளே கொண்டு போகிறத நம்மளும் ஏற்று அதை ஆண்டு பிறப்பாக கொண்டாடுறோம். அதில் நம்ம ராசி பலன் எப்படி பார்க்குறோம்? இந்த ராசி பலனை எப்படி பார்க்குறோன்னு கேட்டால், நம்ம எத்தனை கோடான கோடி மக்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளேயே எப்படி முடிகிறது, எப்படி இதுக்குள் வருகிறது, எப்படி அதை இணைச்சி பேசுகிறது என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 12 ராசி, 27 நட்சத்திரம், 108 பாதம். இதில் 7 நாட்களில் தான் குழந்தைய பிறக்குது. நம்ம விகாரமாக போகாத ஷார்ட்டாக வரும்போது 7 நாளில். அந்த 7 நாளில் சொல்லை கேட்கும் குழந்தைகள், சொல்லை கேட்காத குழந்தைகள் 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தையில் நல்ல குணம் உள்ள குழந்தைங்க, நல்ல குணத்தை தேடி செல்லக்கூடியவங்க, நீ என்ன சொன்னாலும் கேட்காத குழந்தைங்க, இந்த 3 பிரிவு இருக்காங்க. இது 3 9 பிரிவாக மாறும். அப்படி பிரிக்கும்போது 96 தத்துவத்தில் கொண்ட 72,000 நாடி நரம்புகளோட அசைவை கொண்டு நம் உடலும் நம் உள்ளமும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறோம். சூரியனுடைய பயணத்திலிருந்து, நாம் பிறந்த நேரத்திலிருந்து சூரிய பயணத்தின் மூலமாக நம்மளுடைய லக்னம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை காட்டும். அதே நேரத்தில் சந்திரனை கொண்டும், சந்திர மாதம் எங்கே இருக்கிறது அதற்கு நகர்வை கொண்டும் நாம் வயதை குறிப்பிட்டு அந்த வயது மூலமாக இந்த பயிற்சி எப்படியெல்லாம் செல்லும் சொல்லும் என்பதை நாம் உணரலாம். இப்போது மேஷராசி நேயர்களாக இருக்கும்போது, இந்த மேஷராசி நேயர்களுக்கு சத்திய தர்மம் ஒழுக்கம் பண்பாடு எல்லாமே இருக்கும். நெறிமுறையானவங்க. இந்த நெறிமுறையானவங்களுக்கு இந்த மாதம் எப்படின்னு கேட்டால், அந்த செவ்வாவே அந்த இடத்துக்கு வரார், 9லே இருக்கார். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? இவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். எப்படிப்பட்டவர்களுக்கு நடக்கும்? பிறக்கும்போதே அவங்க ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. செவ்வாவாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் அப்படியே ஒரு வார்த்தை சொன்னால் தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இலகிய மனதோடு இருப்பாங்க. அதிகாரத்தன்மையாக இருப்பாங்க. அடுத்தவங்க வாழணுன்றதுக்காக தானே அதிகாரத்தன்மையாக கண்டிப்பாக இருப்பாங்க. பிறரை பாதுகாப்புக்காதற்காக தன்னுடைய நிலையை என்ன செய்வாங்க? மிகவும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மேஷராசி நேயர்களுக்கு 2026 மிக மிக அற்புதமான பலனை தரும் என்று தான் நம்ம சொல்லணும். ஏன் சொல்லணும்னு கேட்டால், அந்த வீட்டதிபதி கேந்திராதிபதி தோஷம் பெறாமல் அதில் மறைஞ்சி போய் வக்ர நிலையில் இருக்கிறதுனால தனக்குத்தானே சில நேரங்களில் பரிவர்த்தனை ஆகிவிடுகிறது கிரகங்கள். அப்படி பரிவர்த்தனை ஆனாலும் கூட உங்களுடைய பிறப்பின் பொழுது என்ன சூழ்நிலையில் நீங்கள் பிறந்தீங்களோ, என்ன கிழமைகளை பிறந்தீங்களோ, புதன், சுக்கிரன், சனி இந்த மாதிரி நாட்கள் அல்லாத சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு போன்ற நாட்களில், அந்த கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மிக அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, எந்த சூழ்நிலையாவது தானோ தன் குழந்தைகளோ வளர்ச்சியில் மேலே வருவாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. நிலம், வீடு வாசல் கட்டுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது நடக்கும். ஆரம்ப முனையே சிறப்பாக இருக்கும் மேஷராசி நேயர்களுக்கு. அதை நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும். காரணம் என்னென்னா, இது 1.5 மாத கிரகம் தானே, எப்படி அது இருக்கும் அனும்போது ஸ்டார்ட் பண்ணி விட்ருவான். 1.5 மாத கிரகம்தான் ஒரு இடத்துல தனுசில் இருந்து அவன் செயல்படும் பொழுது அவன் தூண்டி விட்டு அடுத்தது உச்சத்தை நோக்கி போகிறான். அதாவது ஆரோகணம் அவரோகணுவாங்க.
அப்படியே ஆரோகணம் என்பது மேல் நோக்கி போகும் வழியில் இந்த வருஷப்பிறப்பு வந்ததினால் உங்களுடைய பலன் மேல் நோக்கி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆகையினால் இது சிரசுக்குடைய நட்சத்திரம். மிருகசிரவம் சித்திரை அவிட்டம் என்ற செவ்வாவுடைய நட்சத்திரமானது சிரசுக்குடைய நட்சத்திரம். இந்த சிரசு சம்பந்தமான சிந்தனைக்குரிய எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாறிக்கொள்ளுவீங்க. ஏன்னு கேட்டால் கருணை இருக்கும் உங்கள்கிட்ட. அந்த கருணையோடு கடுமையான உழைப்பு இருக்கும், திறமைகள் இருக்கும். பிறருடைய சொல்லையும் செயலையும் உணரக்கூடிய தன்மை இருப்பீங்க. பிறருக்காக வாழக்கூடிய தன்மையில் இருப்பதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வீர்கள். வீடு கட்டாதவங்களுக்கு, லோன் போட்டவங்களுக்கு இவைகள்லாம் நடக்கும். நடந்தாலும் விரய செலவு செஞ்சே ஆகணும். சுப விரயமாக இருக்கும். அதுதான். அப்படியே சுப விரயமாக இருக்கும்போது கொஞ்சம் தடங்கள் வருது. ஏன் இந்த தடங்கள் வருதுன்னு கேட்டால், தடங்கள் வரும், ஆனால் அது சரியான தடங்களாக தான் இருக்கும், பயனுள்ள தடங்களாக தான் இருக்கும். ஆனால் காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வளர்ச்சியின் நுண்மையான பகுதியில் சிறப்பான அம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசினியர்கள். 2026 இவர்களுடைய ராசிக்கு சுகம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். ஏன்னு கேட்டால், அந்த சுகத்துக்குடைய சூரிய பகவான் தான் அவருக்கு 8ஆம் இடத்துல போயிருக்காங்க. யாருக்கெல்லாம் 6, 8, 12 மறைந்திருந்ததோ அவர்கள், இந்த பாருங்கள், 6, 8, 12 மறைந்திருக்குதுன்னா எதுக்கு 6, 8, 12? உங்கள் லக்னத்துக்கா, உங்களுடைய சந்திரனுக்கா, உங்களுடைய எந்த கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கா, அந்த கேள்வியின் அதிபதிக்கா, அந்த கேள்வி அதிபதியின் நட்சத்திர அதிபதிக்கா, இப்படி பல நுட்பங்கள் இருக்கிறது. இதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் மூலம் கணித்து இந்த ஆண்டு மட்டும் இல்லை, உங்கள் வரலாற்றையே நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். அதற்கு நாங்கள் சிறப்பாக அமைச்சு சொல்கிறது தான் எங்களுடைய வேலை. உங்களுடைய கவனம் இதை பார்ப்பது மட்டுமில்லை, இதை உணர்ந்து இதை எந்த விதத்தில் நமக்கு எல்லோருக்குமே என்னென்னா அதிர்ஷ்டம் என்பது உண்டு. அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி போய் அடையணும், எந்த முறையில் அடையணும், நமக்கு முழு அதிர்ஷ்டம் இருக்குதா, அப்படி முழு அதிர்ஷ்டம் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையுமே இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்று சொல்வது, யாருக்கெல்லாம் பிறந்த நேரத்தில் கஷ்டங்களாக இருந்ததோ அவர்களுக்கு நன்மையும், யாருக்கெல்லாம் நன்மையாக இருந்ததோ மேலும் நன்மையை தேடி போகும்போது சில கஷ்டங்களும் வரும். இது முழுக்க முழுக்க கஷ்டம்னு சொல்ல முடியாது. 8க்கு உடையவனால் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறதுனால கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கஷ்டம் தரும். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன் எதிர்பார்த்தது? அரசு சம்பந்தமான விஷயம், பெற்றோர்களிடையே நல்லா உங்களுக்கு என்ன பொறுப்பான வேலை கொடுத்துருக்காங்களோ, தலைமையான வேலை கொடுத்துருக்காங்களோ அதில் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம், அதற்கு சந்திரனுடைய உதவியோடு எப்படி செய்யலாம், லக்னாதிபதியோட உதவியோடு எப்படி செய்யலாம், எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு தக்கவாறு உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தால் சனி பகவானுடைய கூட்டமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி எங்கே நிற்கிறார், அவர் நின்ற சாரத்தின் அதிபதி எங்கே, அந்த சாரத்தின் அதிபதி நின்ற வீட்டின் அதிபதி இவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு, இப்படி ஒன்றுக்குள் ஒன்றை இணைச்சி உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக சொல்லுவதற்கு இந்த காலம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 11ல் சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி இருந்தாலும் கூட அவர் 3ஆம் பார்வையை உங்களை பார்ப்பதனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெம்பும் தைரியமும் ஏற்படும். அதே நேரத்தில் தர்ம கர்மாதிபதி என்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைத்தாலும் உங்களுடைய பிறப்பு அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மையாக இருக்கணும்ல. உங்களுடைய பிறப்பின் போது மொத்தம் 30 பாகையில் ரிஷபராசியில் செல்லுது. உங்களுடைய பாகை எந்த இடத்துல நீங்கள் பிறந்தீங்க, உங்களோட அந்த தொடர்ச்சி, உங்களுடைய தொடர் எங்கே ஆரம்பிச்சுது, அந்த ஆரம்ப முனை எதுவோ, அந்த ஆரம்ப முனை எதுவோ அதே மாதிரி அதே பாகையில் 12 ராசியிலும் அந்த ஆரம்ப முனை வருவது போல் வரும்பொழுது அந்த இடத்தில் இந்த தொழில் ஸ்தானாதிபதி எந்த இடத்துக்கு வருகிறாரோ அதை பொறுத்து உங்களுக்கு நல்ல தொழிலில் அமைப்பும்
தொழில் மூலமான இருந்த பிரச்சனைகளும் எப்படியெல்லாம் சரி செய்யலாம் என்பதை நுட்பத்தை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பொறுத்தவரையும் இந்த 2026 என்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலனை தரக்கூடியது தான். ஏனென்றால் சுக்கிரனுடைய பவர் எப்படி இருக்குன்னா மிக வேகமாக போகும். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் எந்த விதத்தில் இருக்கார். சூரியனை விட அந்த சுக்கிரன் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறார், அந்த லக்னாதிபதியோட அந்த சுக்கிரன் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறார், அந்த சூரியனை விட சுகஸ்தானாதிபதியோட இந்த வருடத்தை உருவாக்கி தரக்கூடிய சூரிய பகவானை விட இந்த லக்னாதிபதி நீங்கள் பிறந்த அதிபதி, அந்த அதிபதியின் சாரம் எதுவோ அந்த சாரத்தின் நிலைப்பாடை பொறுத்து தான் உங்களுடைய பலனானது எத்தனை விதத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வளர வைக்கும் என்பதை நன்கு உணரலாம். உங்களுக்கு பொருளாதாரம் ஒன்றே ஆதாரமாக வாழக்கூடிய நீங்கள் இந்த பொருளாதாரத்தில் இப்போ டிஜிட்டல் மெத்தடெல்லாம் வருது. அப்படி வரும்பொழுது உங்களுடைய எப்படி வந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய நுட்பத்தை நன்கு புரிந்து வாழக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு இப்பொழுது நான் என்ன செய்யணும் அதை செய்கிறேன் அப்படி நினச்சி தான் நீங்கள் வாழ்வீங்க. இந்த மிதுன ராசி நேயர்கள் என்றாலே அற்புதமானவர்கள், ஒரு முன் காத்திருப்பவர்கள், சொல்லும் முன் செயல்படக்கூடியவர்கள். அதில் புதன்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய இந்த ஆண்டு பலன் ஒரு விதமாக இருக்கும். நீங்கள் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமையோ திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையாக இருந்தால் நீங்கள் இந்த உங்களுடைய பலன் வேறு மாதிரி இருக்கும். அது உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தை பொறுத்து தான் அதை தீர்மானிக்கப்படும். இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய வேணும்னா நீங்கள் எந்த தினத்தில் பிறந்தீர்களோ அன்று நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது, அகால மரணம் நடக்கக்கூடிய இடத்திற்கு போகக்கூடாது, மருத்துவ சேவை செய்பவர்களுக்கு துணை புரியலாமே தவிர நீங்கள் நேரடியாக உள்ளே இறங்கக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு கவனமும் எப்படி இருக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையோடைய நுட்பமான விஷயத்தில் இருக்கணும். நீங்கள் பிறந்த நேரத்தில் அது எப்படி இருந்ததோ அதை பொறுத்து உங்களுடைய அறிவின் கூர்மையானது தடுக்கும் இல்லை உயர்த்தி கொண்டு போகும். அதற்கு உங்களுக்கு 2 பேர் புதுசாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. யாருன்னு கேட்டால் ஒரு ராகு ஒன்று 8க்கு வரும், அது வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்போ வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானுடைய பவரும் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து ஒரு பக்கம் தீக்கும், இன்னொரு பக்கம் கொண்டு வரும். என்ன அதிக செலவை கொடுக்கும், அதிக பணம் எதிர்பார்க்கும். இது போதுன்னு ஒரு பட்ஜெட்டை போட்டிருப்பீங்க. அந்த பட்ஜெட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு எதிர்பாராத விதமாக ஒன்று நிறுத்தி வைக்கப்படும், இல்லை நின்னதை உயர்த்தணுன்னா இன்னும் கொஞ்சம் கடனை வாங்க வேண்டியது வரும், இல்லை கொடுத்தது போக கொடுக்காது வேறு புதுசாக ஒன்று உருவாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த மிதுன ராசி நேயர்கள், இந்த மிதுன லக்ன நேயர்கள் எந்த ராசி எந்த லக்னத்தில் இருந்தாலும் அந்த மிதுனத்தில் போய் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு நடப்பது போல்தான் நடக்கும். ஏனென்றால் உங்கள் ராசியின் அதிபதி அங்கே செல்கிறார், அதன் மூலமாக இந்த ஆண்டோடைய பலனை அவர் எதிர்கொள்கிறார். புதன் என்பவன் அறிவு. ஒரு 17 நிமிஷத்தில் அதில் 17 பாகையில் அது தன்னுடைய ஸ்பீடை அதிகரித்து போயிடும். எங்கே போகும், சூரியனை விட்டு கடந்து 3 ராசியை கடந்து போகும். அந்த 3 ராசிக்கு போகும்போதே வக்ரகதி ஆகிடும். அதே நேரத்தில் சுக்கிரன் அதே மாதிரி செல்லும், ஆனால் அது 4வது ராசியை கூட கடக்கும். அப்படி கடக்கும்போது பாகைகள் விரிந்து போக போக உங்களுடைய செயல்திறமை, உங்கள் ஜாதகத்தில் நல்லவனாக இருந்தால் அந்த செயல்திறமை குறைந்துவிடும். உங்கள் ஜாதகத்தில் நல்லது இல்லை கெடுதல் பண்ணுச்சுன்னா அது இப்போது நல்லது செய்யும். அப்படியே மாறும். உங்கள் நிலைக்கு ஏற்பதான் இந்த கோச்சார பலனானது ஆண்டு பலனானது உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பிறந்த ஆண்டினிலிருந்து இந்த ஆண்டு எந்த வயது ஆகிறதோ அந்த வயதிற்குரிய குணத்தை தான் நீங்கள் ஒத்துப்போவீங்க. அதுக்குள்ள கவனம்தான் இருப்பீங்க. 5 வயசு குழந்தைன்னா அது ஓடி ஆடி விளையாடுறதுலேயும் சாப்பிட்றதுலேயே தான் கவனம் இருக்கும். அதே நேரத்தில்
ஒரு 20 வயசு குழந்தைன்னா அது காலேஜ் போகிற மைண்டில் தான் இருக்கும், அதுக்கு தேவையானது தான் கேட்கும். இது மாதிரி பருவநிலைக்கு ஏற்ப உங்களுடைய பயணப்பாதையாது செல்லும். அப்படி செல்வதை நீங்கள் உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக எடுத்து செல்ல இந்த 2026 உங்களை அற்புதமாக எடுத்து சொல்லும். உங்களுக்கு அதிக கஷ்டம் என்பதை சொல்லுவதற்கு இங்கு இடமில்லை. காரணம், அறிவின் மூலமாக வாழ்க்கையை நுட்பமாக எதிர்கொண்டு சமாளித்து வாழக்கூடிய தன்மை வாய்ந்த நீங்கள் மிதுனராசி நேயர்கள் 2026 மிக சிறப்பாக வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பான கடகராசி நேயர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி இந்த 2026 உங்களுக்கு சிறப்பிலும் சிறப்பை தரும். ஏன் சிறப்பிலும் சிறப்பை தரும் என்றால், இந்த ராசியை நாங்கள் கூறும்போது நீங்கள் ஒன்று உணர வேண்டும். நீங்கள் 27 நட்சத்திரத்தில் 108 பாதத்தில் எந்த பாதத்தில் வேணுமானாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். அந்த பிறப்பின் ஆரம்ப முனை, அந்த ஆரம்ப முனை ஒவ்வொரு எந்த நேரத்தில் அது போய் தொட்டுதோ, நீங்கள் பிறக்கும்போது தொப்புள் கொடியை விட்டு விலகும்போது தாயினிட்டேருந்து அந்த நேரத்தை கணித்து அதன் மூலமாக லக்னமாக எடுத்து அதுதான் உங்களுடைய ஆரம்ப முனை என்று எடுக்கிறோம். அந்த ஆரம்ப முனையானது அப்படியே 12 ராசிகளிலும் போட்டு உங்களுடைய வயதானது பயணிச்சிட்டே இருக்கும். அப்படி பயணிச்சிட்டே இருக்கும்போது 360 பாகையும் அதை கடந்து வரும்பொழுது உங்களுடைய ஒரு அனுபவம் கிடைக்கும். அதே நேரத்தில் கொடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் பிறந்த நேரத்துக்கு உள்ள 6, 8, 12ஆம் அதிபதி, பாதகாதிபதி, இப்படிப்பட்டவர்கள் இல்லை துஷ்ட பார்வை உடையவர்கள், மாந்தி, ராகுகேது இவைகள் கலக்கும் பொழுது அந்த புள்ளியை உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அது இன்னாருக்கு இதுதான் நடக்கும்னா யாருக்கு தேவையோ அவர்கள் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதன் மூலமாக பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து அதன் மூலமாக எனக்கு எப்படி இருக்கும், நான் இந்த நேரத்தில் பிறந்திருக்கேன், என் வாழ்க்கையோட தரம் எப்படி இருக்கும், என்னுடைய முக்கால உணர்வு எப்படி இருக்கும், நான் போகும் பாதை சரியாக இருக்குமா, இங்கேயும் சரி விண்ணுலகம் சரி மண்ணுலகம் சரி என்னோடய பயணப்பாதை எப்படி இருக்கும். ஏன்னு கேட்டால் கடகராசி நேயர்கள் எதை பற்றியும் துணிந்து கேட்கக்கூடியவர்கள், அதன் மூலமாக தன்னை விரிவுபடுத்தக்கூடியவர்கள், அறிவின் சாதனையாளர்கள். அப்படிப்பட்ட அறிவின் சாதனையாளர்களுக்கு இந்த 2026 கண்டிப்பாக உச்ச பலனை எடுத்து கொடுக்கும். ஏன் உச்ச பலனை எடுத்து கொடுக்கும் என்றால், அந்த வயதினோருடைய நிலை இருக்குல்ல, முதல் பாரியாயும் 2ஆம் பாரியாயும் 3ஆம் பாரியாயும் 30 வருஷம் 60 வருஷம் 90 வருஷம் 120 வருஷம்னு சனி பயிற்சியானது வரும். 30 வருஷத்துக்கு ஒரு சுற்றும் அதை பாரியாயன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேஷத்திலிருந்து கடகமும், அடுத்தது சிம்மத்திலிருந்து விருச்சிகமும், அடுத்தது தனுசிலிருந்து மீனமும், அதுவும் 3 பாரியாயமாக கிரகங்கள் நின்று வேலை செய்யும். எங்கேயோ ஒரு பாரியாயத்தில் ஒரு கிரகம் நின்றால் அந்த கிரகம் வேறொரு பாரியாயத்தில் என்ன உறவாக இருக்கிறதோ அவர்களுக்கு நன்மையும் தீமையும் ஏற்படும். இல்லை பொருளாக வந்து சேரும். பொருள் வந்தால் உயிருக்கு பாதிப்பு வரும், உயிர் நல்லா இருக்குன்னா பொருளுக்கு பாதிப்பு வரும். இந்த பூலோகத்தில் விட்டு செல்லக்கூடிய பொருள்களெல்லாம் இந்த பூலோகத்தில் வசிப்பவர்களுக்கு மட்டும்தான். ஆனால் உயிரும் உடலும் எப்பொழுதுமே சேர்ந்து இணைந்து போவதனால் மனோகாரனாகவும் ஆத்மகாரகனாகிய இந்த சூரியனையும் சந்திரனும் மையமாக வைத்து அதனுடைய திதி கரண யோக வாரத்தை கொண்டு நாம் கணிக்கின்ற போது இந்த கடகராசி நேயர்கள் ஆத்ம பிரியர்கள், ஞானத்தின் தன்மை வாய்ந்தவர்கள், பிறர் மனம் நோக வாழ மாட்டாங்க. பிறர் மனம் நோக வாழுறாங்கன்னா அவங்க கர்ம வினையின் பயனால் அப்படி இருந்தால் அது யாருக்காகவோ இவர் செய்கிறார் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களெல்லாம் தேச தலைவர்களாகவும் தன்னுடைய வீட்டில் யார்கிட்டையும் அனாவசியமாக பேச மாட்டாங்க. என்ன தேவையோ அதை செய்வாங்க, உங்களை மறைச்சி வைக்க மாட்டாங்க. அவர் செய்கிறதே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னென்னா நீங்கள் தேடுறீங்க, அவங்க காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கும். அப்படி தான் இந்த கடகராசி நேயர்களுக்கு மிகவும் சிறப்பாக இந்த நேரம் எடுத்து செல்கிறது. அப்படிப்பட்ட இந்த நேரத்தை நீங்கள் இந்த ஆண்டில் சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய எத்தனை வகையான யோகங்கள் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லையற்ற யோகங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டால்
கூன் குருடு செவிடு பேடின்றி பிறத்தல் அரிது 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 மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் பாடியது போல, நீங்கள் பேசும் திறன் இருந்தால் ஒரு யோகம், சிந்திக்கும் திறன் இருந்தால் அது ஒரு யோகம், படிக்கும் திறன் இருந்தால் அது ஒரு யோகம். உங்களுடைய வாழ்க்கையில் நின்று நிதானமாக யாரையும் உணர்ந்து செல்லக்கூடிய, போட்டி போட்டு வாழ்க்கையில் முன்னேறுகின்ற ஒரு நோக்கம் இருந்தால் அதுவும் ஒரு யோகம்தான். இப்படி யோகங்கள் பல இருக்குது. அந்த யோகத்தை நீங்கள் அடைகிறீர்களா, நீங்கள் உணர்கிறீர்களா, உங்களுடைய உணர்வு தன்மை அங்கே இருக்கிறதா என்பதை நுட்பமாக காட்டுவதற்கு தான் நீங்கள் பிறந்த அன்று அந்த நேரத்தை குறித்து உங்கள் ஆரம்ப புள்ளியை எடுத்து, ஆரம்ப புள்ளியின் பயணம் உங்களுடைய கேள்விக்கேற்ற வயதிற்கேற்ற நிலையில் எங்கே வருகிறதோ அந்த இடத்தை கொண்டு வந்து நாங்கள் பார்த்து தெளிவாக நீங்கள் இதை தான் செய்வீர்கள். ஒரு கர்மத்தை நோக்கி செல்கிறீர்கள், இல்லை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி செல்கிறீர்கள், ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்கிறீர்கள் என்று நாங்கள் திட்டமிட்டு சொல்லி உங்களுடைய கேள்விக்கு சரியான பதிலை தர முடியும். அன்பான சிம்மராசி நேயர்களே, வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. அறம், பொருள், இன்பம், மோட்சம் என்ற 4 நிலைப்பாட்டில் வராங்க. இந்த நிலைப்பாட்டில் ஐம்பொறிகளை கொண்டு ஐம்புலன்களை இயக்கும்பொழுது அது இச்ச செயலா அனிச்ச செயலான்னு பார்த்து உங்களுடைய சொல்லும் செயலும் பார்க்கணும். விரல்களை அசைக்கலாம். விரல்களுக்கு மேலே உள்ள அந்த தோலை நம்ம அசைப்பதற்கு அசைச்சால் மட்டும்தான் அது அசையும். தானாக அசைன்னு சொன்னால் அசையாது. அப்படி தான் இச்ச செயல் எது, அனிச்ச செயல் எது. அதே நேரத்தில் ஏதாவது ஒன்று உட்கார வருது என்பது அந்த உணர்வுகள் அங்கே காட்டும். தன்னறியாத ஒரு உணர்வு வரும். இந்த உணர்வு தான் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அந்த சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. சென்சார் இப்போல்லாம் நிறையா இருக்குது. சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் அந்த செல்லில் விளையாண்டுட்டு விரலை வச்சாவே போதும். அப்போல்லாம் எழுதணும், இப்போ எழுத வேண்டிய விரலை வச்சா போதும். அந்த ரிசீவ் பண்ணுற தன்மை அந்த செல்லில் மட்டும் இல்லை, உங்களுடைய மைண்ட்லேயும் அந்த சென்சார் இருக்குது. பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சிரசில் இருக்கிற சுரப்பிகளை இயங்குவதற்கு முதுகு தண்டுவடத்தால் நின்று செயல்படுத்துகிறவன் தான் சிம்ம ராசி, சிம்ம லக்ன அதிபதி ஆவார்கள். இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன அதிபதியாகிய சூரியனை மையமாக வைத்துதான் ஒவ்வொரு பருவநிலையும் நாம் பார்க்குறோம், ஆண்டின் நிலையும் நம்ம பார்க்குறோம். இந்த ஆண்டு நிலையில் பார்க்கும்போது இவர்களுடைய அக்னியில் பிரவேசிக்கின்ற ஒரு இடமாக தான் நம்ம வச்சுருக்கோம். அக்னியில் 3 வகையான அக்னி இருக்குது. அந்த 3 3 9 வகையாக பிரிகிறது. அப்போ வகையினால் மேச, சிம்மம், தனுசுன்னு சொல்லக்கூடிய இந்த அக்னியில் இது 2வது அக்னி. அப்படி இந்த 2வது அக்னியில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, உலக சமாதானத்துக்கும் உலக ஆட்சியாளராக உலக நன்மைக்காக இருப்பீர்கள். ஊரில் யாரை கேட்கலான்னா இவரை கேட்கலான்ற ஒரு பேர் எடுத்து வச்சுருப்பீங்க. எப்போ பேர் எடுத்து வச்சுருப்பீங்க? உங்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் பூர்வ புண்ணியம் செய்து வைத்திருந்தால் எடுத்திருப்பீங்க. ஒரு சிலர் தன்னுடைய பிறந்த இடத்த விட்டே ஊரை விட்டு வேறு தேசம் போயிருப்பாங்க. அங்கே போய் உயிருக்கு பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திரனை கொண்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இந்த சூரியனை கொண்டு உங்களுடைய ஆத்மகாரகன் எப்படி செயல்படுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கும்போது இந்த புத்தாண்டு 2026 கடின உழைப்புக்குள்ள மதிப்பு மரியாதையும் கொடுக்க தெரிந்தவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை மாற்றிவிடும். உங்களுடைய இடத்தில் இருந்த கேதுவானவர் நகர்ந்து அந்தாண்ட போவார். அவர் போய் குருவை உள்ளே அழைப்பார். குரு வரும்போது உங்களுடைய குணங்கள், செயல்பாடுகள் எல்லாமே மாறும். உங்களை பொறுத்தவரையும் சிறப்பான அந்த ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அதிகாரத்திற்காகவும் ராஜ்யம் ஆளுவதற்காகவும் மண், மனை, வீடு, வாசல், வண்டி, வாகனம் இவைகளை தேடுவதற்காகவும் பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்படி உங்களுடைய மற்ற நாட்களில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் பிறர் சொல்லை கேட்டு வாழக்கூடிய தன்மைக்கு தன்னை எடுத்து செல்வீர்கள். அதில் நல்ல நிலையில் உங்களுடைய ஆரம்ப முனையின் பாகை எந்த இடத்துல
அந்த புள்ளி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி 12 ராசியிலையும் அந்த புள்ளி வருங்காலத்தில் துஷ்ட கிரகங்கள் உள்ளே வரும்போது துஷ்டத்தன்மையும், நல்ல கிரகங்கள் உள்ளே வரும்போது நல்ல தன்மையும் உங்கள் வாழ்க்கையோட நினைவாக சென்று கொண்டிருக்கும். அந்த நினைவை போல்தான் இந்த ஆண்டின் பிரவேசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையும் மிக சிறப்பானவர்கள், நல்ல அதிகாரம் உள்ளவர்கள். ஒரு சிலருக்கு உடலில் பாதிப்பு வரும், மனதில் பாதிப்பு வரும், அதிகாரத்தில் பாதிப்பு வரும். இது ஏன் நடக்குது? நல்லா தானே இருந்தது, நல்லா தான் இருந்தது. காரணம் போட்டி, பொறாமை, உங்களுக்கு முன்னொன்று வைத்து பேசுதல், பின்னாடி போய் ஒன்று பேசுதல். இப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள்கிட்ட நல்லவர் யார் கெட்டவர் யார்னு தெரியாது. ஆனால் நல்லவனும் கெட்டவனும் உங்களை கண்டா ஒரு வணக்கம் போட்டுட்டு தான் போவானே தவிர உங்களை மறைந்து போக மாட்டான். நேற்று வரையும் நல்லா தானே இருந்தான், அவன் ஏன் இன்றைக்கி பேசலைன்னு கேட்டான். அவன் நேற்று இல்லை, பல நாளாக அவன் பேச மாட்டான். ஏதோ நேற்று பார்க்கும்போது அவன் ஒரு நடிப்பை நடிச்சிட்டு போயிடுவான். அப்படியா? ஆகையினால இவன் நடிச்சிட்டு போனான்னு உங்கள் வஞ்சகம் அந்த மனசுக்குள்ளே இருக்காது உங்களுக்கு. மறுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் யதார்த்த நிலையில் தான் இருப்பீங்க. ஆகையினால எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சிம்மராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க, நான் அது அவங்கவுங்க ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்ன, நல்ல ஆத்மகாரகனாகி இந்த சூரியன் தான் எல்லா இடத்தையும் கலந்து செயல்படக்கூடியதுனால இந்த சந்திரனும் சூரியனும் ஒளி பொருந்திய கிரகங்கள். இவர்கள் போய் ஒளியை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை இந்த பூலோகத்தில் வாழ வைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய சாரங்கள், அதனுடைய எந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து, உங்களுடைய வயதை பொறுத்து, உங்களுடைய தேடுதலை பொறுத்து இந்த 2026 மிக மிக அற்புதமாக எடுத்து செல்லும். நீங்கள் நினைப்பதும் சொல்வதும் சரியாக இருப்ப உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய விளக்கத்தை கேட்டீர்களானால் உங்களுடைய துல்லியமான பலனை எடுத்து சொல்லி உங்களையும் இந்த ஆண்டையும் சிறப்பிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். கன்னியாராசி நேயர்கள் என்றாலே எல்லோருக்கும் தெரியும், மிக அற்புதமானவர். ஒரு வரலாறு உருவாகவோ ஒரு வரலாறு அழிக்கவோ இந்த ராசிக்கு தைரியம் உண்டு. ஏன்னு கேட்டால் அது மகாபாரதத்தில் சகுனிக்கான இடம். ஏன் சகுனிக்காக இடம்னா, சக்தி வாய்ந்தவர்கள் இவர்கள். இந்த சக்தியை வெளிக்காட்டுவதற்காக இவங்க வெளியில் வரலைன்னாலும் வெளியில் உள்ளவர்கள் பொறாமையின் காரணத்தால் இவர்களை தூண்டி விடுவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ராசியின் அதிபதியோட நட்சத்திரம் எங்கே இருக்குது? நேர் எதிர் வீட்டில் இருக்குது. ஆகையினால் அங்கே ஒரு கிரகங்கள் போகுது, நல்ல கிரகங்கள் இருந்தால் நல்ல விதத்தில் தூண்டி விட்டு இவர்களை நல்ல நிலைக்கு எடுத்து போவாங்க. அதே அந்த இடத்துல கெட்ட கிரகங்கள் செல்கிறது என்றால், கெட்ட கிரகம் நல்ல கிரகம் என்பது இந்த லக்னம் ராசி புள்ளியானது பிறந்த நேர ஆரம்ப முனையானது எந்த இடத்தை தொட்டுதோ அந்த நட்சத்திர அதிபதிக்கும் அந்த லக்ன அதிபதிக்கும் உள்ள தூரமும், அந்த தூரமானது துஷ்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இல்லை அவர்களுடைய பார்வை பெறுகின்ற இடத்திலோ அல்லது அவர்களுடைய ஒவ்வொரு சூழல்லையும் சில நேரத்தில் துஷ்டகிரகங்களால் தான் நல்லது நடக்கும். சில இடங்களில் துஷ்டகிரகங்கள் கொஞ்சோண்டு இருந்தால் கூட அது பெருசாக கெடுத்து விட்டுரும். காரணம் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம், ரொம்ப தூரம் தூக்கிட்டு வரான் ஒரு பொருளை தூக்கிட்டு வரும்போது எங்கே வைக்கணும், இங்கே வைன்னு சொல்லுவான். ஆனால் அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். அந்த வீட்டு ஓனரை பார்த்திங்கன்னா கேட்பான், யாரையா வச்சதுன்னு. அவர் தான் சொன்னார்னுவான், மேனேஜர் சொன்னார் சொல்லி விட்டான். மேனேஜர்னா யாரை கேட்டு நீ வச்ச, ஆனால் அவன் வச்சவன் வச்சுட்டு போயிடுவான். அதை எப்படா நவத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனையாகும். அப்படி தான் சின்ன ஒரு வார்த்தை அந்த இடத்துல ஒரு பெரிய பூகம்பத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு வரும். ஏன்னு கேட்டால் இவர்களை சுகமாக இருக்க விட மாட்டாங்க. ஏன் சுகமாக இருக்க மாட்டாங்க? பாதகாதிபதி தானே 12க்கு வருது. பாதகாதிபதி 12க்கு வந்தால் நல்லது தானே, நல்லது தான். அவனை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் வேணும். அப்போ எதிர்த்தால் தான் இவனோட உண்மையான தன்மை வெளிவரும். ஆனால்
இந்த புத்தாண்டின் போது இந்த சூரிய பகவானானவர் உடனே என்ன செய்யணும், ஒரு 3 மாதத்தில் வெளியில் போயிடுவார். அந்த குரு உள்ளே வருவதற்கும் இவன் வெளியில் போகிறதுக்கும் அதுக்கு பிறகு ஒரு 8 மாதம் 7 மாதம் இவர் ஒருவரை ஒருவர் சந்திக்க மாட்டாங்க. சந்திக்கலைன்னாலும் இவர்களுடைய பலன் எங்கே இருக்குது? இவங்களுடைய சுகமானது, இவங்களுடைய எதிர்பார்ப்பானது மற்றவர்களுக்கு செல்லுமே தவிர இவர்களுக்கு கிடைக்காது. இந்த புத்தாண்டு அதற்கு சுப விரய காரியங்களை செய்யுங்க, நல்ல விசேஷத்துக்கு போங்க, நல்ல செலவு பண்ணுங்கள். இந்த ஆண்டு ஃபுல்லாக நீங்கள் நல்ல செலவு தான் பண்ண போகிறீங்க. செலவு பண்ணுற ஒரு யோகம்தான் வரப்போகுது. ஆகையினால் நல்ல யோகத்தை அடைகின்ற காலமாக 2026 கன்னியா ராசி நேயர்கள், கன்னியா ராசி, கன்னியா லக்னம், வேறு எந்த கிரகத்து ராசியோ லக்னாதிபதியோ அந்த வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கும் இது பொருந்தும். நீங்கள் நல்லா பாருங்கள், நிறைய விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ராசி பலன் நான் பிறந்தது தான் ராசி என்ன, அந்த ராசி உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கோம். அதை வச்சுக்கிட்டு இதுதான் ராசின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. பிறந்த கால ராசி ஆரம்ப முனை இன்று நடைமுறை ராசி எந்த இடத்துக்கு போச்சு பாருங்கள். அந்த இடத்தில் உங்களுடைய ஆரம்ப முனை எப்படி இருக்குது, அது சந்திரனிலிருந்து நகர்வு எப்படி இருக்குது, அந்த லக்ன நகர்வு எப்படி இருக்குது, இந்த லக்ன நகர்வை கொண்டு இந்த புத்தாண்டின் பலன் எப்படி இருக்குது, பிறக்கும்போது இந்த கோள்கள் எந்த இடத்தில் இருந்ததோ அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தது, இன்று கோச்சாரத்தில் இங்கே இருக்கிறது. இவற்றையெல்லாம் கணக்கெடுத்து தான் உங்களுடைய உண்மையான தன்மை, தனிப்பட்ட உங்களுடைய வரலாற்றை நாங்கள் நிர்ணயித்து சொல்ல முடியும். நிறைய டாக்டர்ஸ் மனநிலை பாதிக்கப்படுவார்கள். நிறையா டீச்சர்ஸ் அவங்களுடைய பிழைப்பு ரொம்ப பாதிப்புக்கு ஆளாகும். என்னடா புத்தாண்டில் இப்படி பலனை சொல்கிறான்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நிறைய டாக்டர்ஸ் மேல் படிப்புக்கு வெளியில் போவாங்க. அப்போ திடீர்னு மாற்றுறதுனால மனசு பாதிப்பு தானே வரும். அதை தான் சொல்கிறேன். அதே நேரத்தில் டீச்சர்ஸ் என்னென்னா திடீர்னு இடமாற்றம் வரும், ப்ரொமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் வரும். அப்போ இடமாற்றம் வரும்போது பொருளாதாரம் ஏறும், ஆனால் உடல் உபாதைகள் வரும். சில டாக்டர்ஸ்கள் தன்னுடைய பொசிஷன் மாறும், வேலை மாறும். ஆகையினால் மன இறுக்கம் ஏற்படும். இவர்கள் எப்படி செய்வது என்று தெரியாமல் அவதிப்படுவாருங்க. இதுவரையும் விவசாயிகளும் தொழிலாளிகளும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் இது 84வது கலியுகம் நடந்துகிட்ருக்கு. 120 கலியுகங்கள் செல்ல வேண்டும் ஒரு யுகத்துக்கு. அந்த கலியுகம் என்பது மொத்தமாக பல ஆண்டுகள், 60 ஆண்டுகள் கொண்டது. ஒரு வயதை கடப்பது போல கலியுகம் என்பது 120 ஆண்டுகளை கடக்க வேண்டும். இப்பொழுது 84வது அதாவது யுகமானது புரண்டிருக்கு, இறுதி நிலையை நோக்கி முதுமையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பாருங்கள், எல்லாரும் படிக்க ஆரம்பித்தாச்சு. ஆண் பெண் எல்லாரும் இப்போ ஆண் பெண் என்று இவங்களுக்கு இந்த வேலை நாங்கள் இப்போ அப்படி இல்லை. அப்படியே பாருங்கள், நல்ல ஆர்டர் போட்டால் சாப்பாடு வருது. அப்போ ஆர்டர் போட்டால் சாப்பாடு வருது. உட்காந்து பகல் ஃபுல்லாக அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து விரல்களை கொண்டு வேலை செய்கிறோம். அசைஞ்சு எழுந்திருச்சு ஒரு பொருளை தூக்கி அதிலிருந்து இந்த குடும்பம் நடத்திய பெண்களுடைய பயிற்சியானது இப்போ தான் ஆரம்பிக்கும். ஆகா, நான் படித்தாலும் என்னோடய வாழ்க்கையை நான் தான் வாழ்ந்தாகணும், என் உடலை நான் தான் பார்த்தாகணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் சம்பாதிப்பது எல்லாமே மருத்துவ செலவாக போய்விடும். அப்படி அந்த மருத்துவ செலவுக்கு போகாமல் நல்ல உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. உங்களுடைய பிறந்த நாளில் அசைவம் சாப்பிடாதீர்கள். உங்களுடைய பிறந்த நாளில் துஷ்ட காரியங்களுக்கு செல்லாதீங்க. உங்களுடைய பிறந்த நாளை பொறுத்தவரையும் மதிப்பு கொடுங்க, அதுதான் உங்களை வாழ வைக்கும். பிறந்த தேதி இருக்குது, தமிழ் தேதி எடுத்துங்க. ஆங்கில தேதியின் மூலமாக ஒரு விதமான பலனும், தமிழ் தேதியின் மூலமாக உங்கள் மூல பலனையும் உணர முடியும் என்பதுதான் உங்களுக்கு நீங்கள் உணர வேண்டிய இந்த காலகட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த 2026ஐ நீங்கள் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக கொண்டு வர உங்களை வாழ்த்தி வணங்கி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.